அருண் பார்த்தீங்கன்னா, முத்துவ எப்படியான பழி வாங்கணும், தன்னை சஸ்பெண்ட் வாங்க வச்சவன எப்படியான பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில இதுவரையில ஒரு நாள் கூட ரிமார்க் வாங்குனதே இல்ல. ஆனா முதல் முறையா ரிமார்க் வாங்கிட்டான். நான் என்னைக்கோ பண்ண தப்ப வச்சு மனசுல வச்சுன்னு தானே பண்றான். அவன போலீஸ்காரங்கிட்ட பகச்சிட்டா என்ன நடக்கும்னு சொல்லி அவனுக்கு காட்டணும். அப்பதான் இன்னொரு நாளைக்கு என்கிட்ட வம்பு வச்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, டென்ஷனா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனவரு பார்த்தீங்கன்னா, அம்மா கிட்ட கூட சரியா பேசாம சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா, ரூம்லயே அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல சீதா பார்த்தீங்கன்னா, மெடிசின் வாங்கிட்டு வரும். மெடிசின் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, "சாப்பிட்டீங்களாம்மா?" அப்படின்னு கேட்க, அவங்களுமே வந்து இன்னும் சாப்பிடல. என் பையன் என்னமோ டென்ஷனா இருக்கான். அவன் வந்தா தான் சாப்பிடணும் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே அருண கூப்பிட்டு பேசி பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, சீதாவுமே கிளம்பி போயிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு கல்யாண வேலையில பிஸியா இருக்காரு. ரோஹிணியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு ஏதோ நம்மளால முடிஞ்சது போனா போது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுக்கு போறம்போது பார்த்தீங்கன்னா, கறிக்கடை மாமாவ பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே, "யோவ்! நீ எங்க இருக்கிற? நீ தான் வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்கிற. பாரிஸ்ல இருக்க வேண்டிய நீ ஆளு இங்க ஏன் வந்த?" அப்படின்ற மாரி கேட்க, "இது என் மாமா வீடு. நான் தான் இந்த மாப்பிள்ளைக்கு தாய் மாமா" அப்படின்னு சொல்லி, இப்ப தான் வந்து ரோஹிணிக்கு உண்மை தெரியுது. "யோவ்! என்னய்யா சொல்ற? இது எங்க பொண்ணு எங்க மாமனாரோட ஃப்ரெண்டு வீடுயா. அவங்க தான் என் பொண்ணு. நீ இப்படியெல்லாம் வந்து அடிக்கடி வந்திருந்தேன்னா முத்துக்கிட்ட வசமா மாட்டிக்குவே. இப்ப எப்படி? தயவு செஞ்சு நீ வராத. கல்யாணம் முடியிற வரையும் நீ இந்த பக்கமே வராத" அப்படின்ற மாரி சொல்ல, நான் எப்படி வராம இருக்க முடியும்? நான் தான் மாப்பிள்ளைக்கு தாய்மாமன் ஆச்சே. நான் இல்லாம எப்படி? நீ என்ன பண்ணு, ஒரு வேள முத்துவ எப்படியாவது அங்க வரவிடாம பண்று. இல்லன்னா வந்துட்டு என்ன பிரச்சனை இல்ல, நீ தான் மாட்டிப்ப அப்படின்னு சொல்ல, "என்ன இப்படி பேசுற? நான் உனக்கு அதுக்கு தான் காசெல்லாம் குடுத்தனா?" அப்படின்னு சொல்ல, "அம்மா உனக்கு வாழ்க்கைக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி தான் என்கிட்ட வந்த. நான் ஏதோ போனா போதுன்னு ஹெல்ப் பண்ணா, இப்ப பாரு என்னோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிரும் போல இருக்குது. இந்த விஷயமெல்லாம் முத்துவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகும்? அதுவும் இல்லாத இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னே தெரியல. அதனால தயவு செஞ்சு நீ முத்துவ வரவிடாம பண்ணு. இல்லன்னா வேற எதனா பண்ணு. ஆனா கல்யாணத்துல எதனா பிரச்சனை ஆச்சுன்னா, நான் உன்னைய தான் போட்டு குடுப்பேன். உன்னால தான் வந்துட்டு இதெல்லாம் செஞ்சேன்" அப்படின்ற மாரி சொல்ருவா. அப்படின்ற மாரி சொன்ன உடனே, இத கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆகுது. "என்ன இப்படியெல்லாம் பேசுற? உன்ன நம்பி தானே நான் இது பண்ணேன். இப்ப என்ன இப்படி பேசுற?" அப்படின்னு சொல்லுது. "நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு ஆபத்து வரும்போது நான் உன்னைய தான் காட்டிக் குடுப்பேன். நீ தானே இது பண்ண. உன் வாழ்க்கைக்கு காப்பாத்த போய் கடைசில நான் மாட்டினேன்னா நான் என்ன பண்ணுவேன்?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் ஏதோ பண்றேன். ஆனா தயவு செஞ்சு அடிக்கடி இப்படி பக்கம் வராத. இல்ல முத்து கல்லுக்கு வராம கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு" அப்படின்ற மாரி சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இது தெரியாது முத்து பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டான் அடிக்கடி போயிட்டு கல்யாணம் தேவையான என்னென்ன விஷயம் நல்ல டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போப்போகுது. மாமா வந்து முத்து கையில மாட்டுனாரா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.